ஈரானில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. பொருளாதார வீழ்ச்சி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிரான மக்கள் போராட்டம் கடந்த சில நாட்களாக நடந்து வருகின்றன. கடந்த டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கிய இந்த போராட்டம் நாட்டின் பல்வேறு மாகாணங்களுக்கும் பரவி வருகின்றன. மக்கள் போராட்டம் வன்முறையாக வெடித்துள்ளது. அரசு கட்டடங்கள் மீது தாக்குதல், பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களுக்கு தீ வைப்பது போன்ற செயல்களில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போராட்டக்காரர்கள் சர்வாதிகாரமே ஒழிக என முழக்கமிட்டபடி சென்றனர். நிலைமை மோசமடைந்ததால் அங்கு ஏராளமான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர போராடி வருகின்றனர். இதனால் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இருதரப்புக்குமான மோதலில் 62 பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவை சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட 2270 பேரை ஈரான் பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்பதால் கூடுதலாக பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க செனட் உறுப்பினர் லிண்ட்சே கிரஹாம் பேசியுள்ள வார்த்தைகள்தான் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. ஈரானில் மக்கள் போராட்டங்களை ஒடுக்க வன்முறையை கையாண்டால் அதிபர் டிரம்ப் ஈரான் உச்ச தலைவர் காமேனியை கொல்லவும் தயங்க மாட்டார் என கூறியுள்ளார். இவரது பேச்சுதான் உலக தலைவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா காமேனி தெஹ்ரானில் உள்ள தனது வீட்டு வளாகத்தில் கூடியிருந்தவர்கள் மத்தியில் பேசினார். அமெரிக்க அதிபர் டிரம்பை மகிழ்விக்க தங்கள் சொந்த தெருக்களை நாசமாக்குகின்றனர். இதற்கு காரணம் அவர்களுக்கு அதிபர் டிரம்ப் உதவுவதாக கூறினார். மற்ற நாடுகளின் விவகாரத்தில் தலையிடுவதற்கு பதிலாக தனது சொந்த நாட்டின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என கூறினார்.